கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ மேன்மை வரும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான மேன்மை நிச்சயமாய் நீங்கள் அழைக்கப்பட்டதின் அழைப்பு அதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்பது உங்களுக்கு கர்த்தரே எழுதி தந்திருக்கிற, உங்கள் தகப்பன் எழுதி தந்திருக்கிற பிரமாண பத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள், இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை எப்படி கணிக்கிறார்கள், அல்லது என்ன உங்களை பற்றி பேசுகிறார்கள், நீங்கள் கருப்போ சிவப்போ உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அல்லது நீங்கள் படித்தீர்களோ படிக்கவில்லையோ, அல்லது உங்களுக்கு பக்க பலம் குடும்ப பலம் அல்லது ஞானம் உலகபூர்வமான ஞானங்கள் எவ்வளவு இருக்கிறதோ இல்லையோ, mighty God, இவைகள் எல்லாம் ஒன்றும் காரியமல்ல என்பதை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொண்டு வருவதே என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அழைப்பு என்னையா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும், ஐயோ என் பிள்ளை இந்த பிள்ளை ஒரு விவரம் இல்லாம இருக்கிறாள, அல்லது என் மகனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருப்பது போல் தெரியவில்லை, அவனுக்கு எந்த சகாயமும் இல்லை, அவனுக்கு தகப்பனும் இல்லை, தகப்பனும் தாயும் இருந்த பிறகும் அவனுக்கு நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள் போல் இருக்கிறோம், எங்களால் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, நாளை இவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஓ mighty God, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் பிள்ளையுடைய திருமணத்தை, என் மகளுடைய திருமணத்தை எப்படி நடத்த போகிறேன் என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும், இந்த காரியம் கர்த்தரால் வரும், இந்த காரியம் கர்த்தரால் வரும், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்க வேண்டுமோ அங்கே அவரே கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், எல்லா வேதனைகளிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவரே பறந்து காக்கிற பட்சியை போல என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் சுமந்து காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. முதிர் வயதா இருக்கிறேனே, என்னுடைய குடும்பங்களும் என் பிள்ளைகளும் என்னை கவனிப்பார்களோ மாட்டார்களோ, அல்லது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவலைப்படாதிருங்கள். முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னவர் உங்களை கைவிடுவாரோ? அவர் சொன்ன சொல்லை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் வாயினால் சொன்னதை எல்லாம் அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற கரத்தினால் நிறைவேற்றுவார். எப்படியா செய்வார்? எப்படியாவது அதை நிறைவேற்றுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்களும், பாடுகளும், சோதனைகளும் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு ராஜ மேன்மையை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் பேசுகிறேன். நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற வருகிற உபத்திரவங்களும் சோதனைகளும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாய் உங்களை ராஜ மேன்மையில் கொண்டு சேர்க்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. உபத்திரவங்களும் சோதனைகளும் ஏன் வருகிறது என்று தெரிந்தால் நீங்கள் நிச்சயமாய் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த உபத்திரவங்கள், சோதனைகள், இந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொண்டு வருவதற்காக, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்து வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இது போன்ற சோதனைகள், இது போன்ற உபத்திரவங்கள் உங்களை சுற்றிலும் தேனீச்சிகள் போன்று சுற்றி நின்று உங்களை வளைந்து கொள்ளுகிறதே, இது எல்லாம் உங்களை உலகத்திலே ஒரு சரித்திர புருஷனாய் மாற்றுவதற்காக, உலகத்திலே உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுப்பதற்காக என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த உபத்திரவம் வந்தால் என்ன, 1000 சோதனைகள் வந்தால் என்ன, என் தேவன் உண்மை உள்ளவர். நம்மை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. ஓ குளோரி, எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலக மனுஷர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஒருவேளை அவர்களை அழித்து விடலாம்.
அவர்கள் ஒருவேளை தோற்று போகலாம். ஆனால் உங்களுக்கோ இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து தப்பி செல்லும் போக்கையும் அவரே ஏற்படுத்துவார். இந்த தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்க சர்வ வல்லமை உள்ள தேவனே, எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் தப்பி செல்வதற்கு ஏற்ற வழியை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சூழ நின்று 1000 பேர் உங்களை பார்த்து கைகுட்டி சிரித்தாலும் என்ன, ஐயா பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாம் உங்களை அவமானமாய் பேசினால் என்ன, உங்களுக்கு இருக்கிற சோதனைகளை பார்த்து ஒருவேளை உங்கள் சுற்றமும் நட்பும் கூட இருக்கிறவர்கள் கூட வாழுகிறவர்கள் கூட உங்களை அற்பமாய் நினைத்தாலும் கூட கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் நம்புங்கள். அந்தகார இருளில் இருக்கிற உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்தாரே. அந்தகார இருளில் இருந்தீர்கள், ஒருவேளை பண கஷ்டங்கள் அல்லது வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளோடு அந்தகார இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தாரே. ஏன் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்காக அல்லவா? அவருடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் மாற்றுவதற்கு அல்லவா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றுவதற்கு அல்லவா உங்களை அந்தகார இருளில் இருந்த உங்களை அழைத்துக் கொண்டு வந்தாரே. சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் சோதனைகளும் ஒருவேளை உங்களுக்கு அந்தகார இருள் போன்று இருந்தாலும் என்ன, கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கென ஒரு ராஜமேன்மை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு உயர்வும் உன்னதமான பதவி இருக்கிறது. கர்த்தரே கொடுக்கிற ஐயா, அவரோட கூட சிங்காசனத்தில் அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கிற ஒரு மகிமை இருக்கிறது. அவர் உங்களுடைய தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்தில் இருந்தாலும் சரி, ஐயா வழியே இல்லை, தப்பி செல்லுவதற்கும் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் தப்பி பிழைப்பதற்கும் வழியே இல்லை. என் வழிகள் எல்லாம் அடைபட்டு நிற்கிறது, என் வாசல்கள் எல்லாம் அடைத்து நிற்கிறது, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று கலங்காதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆச்சரியமான இந்த ஒளி, இந்த ஐஸ்வர்யமான இந்த ஒளி உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து சின்னவனாய் இருக்கிற உங்களை பலத்த ஜாதியாய் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை அழிக்க, கெடுக்க, தடுக்க, திருட இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த உபத்திரவங்களும் சோதனைகளும் கர்த்தரே சொல்லுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உங்களுக்கு கொண்டு வரும். என்னையா நித்திய கனமகிமை? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு நித்திய கனமகிமை உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இது போன்ற எல்லா உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அந்தகார ஒளியில், அந்தகார இருளில் இருக்கிறேன் ஐயா, எத்தனையோ துன்பங்களும் பாடுகளும் கடன்களும் கஷ்டங்களும், ஒருவேளை பில்லி சூனிய மாந்திரீகங்கள் போன்ற விஷயங்களும், ஒருவேளை பரம்பரை சாபங்களும் என்னையும் என் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு வரப்போகிற நன்மை ராஜமேன்மையாயிருக்கும். நிச்சயமாய் அது எப்படி ஒரு யோசேப்புக்கு வந்து சேர்ந்ததோ, எப்படி தான் நினைத்து கூட பார்க்காத தானியேலுக்கு அடிமையாய் பிடித்துக் கொண்டு போகப்பட்ட அந்த இளைஞனுக்கு வந்து சேர்ந்ததோ, ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மேடு வள்ளங்களுக்கு மத்தியிலே எப்படி அந்த ராஜமேன்மை சிறைச்சாலையின் கதவுகளை திறந்ததோ, மோசேயுடைய வாழ்க்கையிலே எத்தனை 40 வருஷம் வனாந்தரத்திலே ராஜமேன்மையை விட்டுவிட்டு அலைந்து காத்திருந்த அந்த மனிதனுக்கு எத்தனை மகிமையான அதே தேசத்திலே அதே ராஜாவிற்கு ஆண்டவனாய் அவனை அனுப்பினாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற எல்லா சவால்களுக்கு மத்தியிலும் சிக்கல்களுக்கு மத்தியிலும் நிச்சயமாய் தைரியமாயிருங்கள். இந்த செய்தியை நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாய் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாளை இந்த பாட்டை தொடர்ந்து எப்படி தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்தார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இதையெல்லாம் உபத்திரவங்கள் சிக்கல்கள் சோதனைகளிலே அகப்பட்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படியாய் இவர்களுக்கு ஒரு
ராஜ மேன்மை வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் விரைவாய் அதிவிரைவாய் இவர்கள் இருக்கிற உபத்திரவங்கள், சோதனைகள், சிக்கல்களில் இருந்து ஒரு ராஜ மேன்மையை கொண்டு வருகிற ஒரு உன்னதமான உயர்வான கதவை திறக்கும்படியாய், சோதனைகளில் இருந்து இந்த உபத்திரவங்களில் இருந்தெல்லாம் இவர்கள் தப்பிக்கும்படியாக ஒரு தப்பி செல்லும் போக்கையும் என் தெய்வமே உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் அதிதீவிரமாய் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கண்ணிகள், எல்லா கட்டுகள், எல்லா சூனியங்களும் சதிகளும் இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் பின்னப்பட்ட வலைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காக குடும்பங்களும் அவர்கள் வாழாதபடி, அவர்கள் உயராதபடி, அவர்கள் நிம்மதியாய் வாழ விடாதபடி தடுக்கிற கெடுக்கிற எல்லா பசாசு கூட்டங்களின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் இயேசுவே ஐயா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த லேசான உபத்திரவம் ஓ லார்ட் நிச்சயமாய் நிச்சயமாய் இப்பொழுதே அதி சீக்கிரமாய் நீங்கட்டும். நித்திய கனமகிமை, நித்திய கனமகிமை என் தெய்வமே கொடுக்கிற நித்திய கனமகிமை இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர்கள் முகங்களும் பிரகாசமடையும்படியாய் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆந்திரா மாநிலத்திலே நடக்க போகிற, கர்நாடகா மாநிலத்திலே நடக்க போகிற மகிமையான கூட்டங்களிலே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பீகார் கூட்டங்களை, மணிப்பூர் கூட்டங்களை ஆசீர்வதித்து கொடுத்த மகிமையான உம்முடைய அற்புதங்களை செய்கிற கரம் இதற்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், அநேகமாயிரங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், என் தேசத்திலே எங்கள் பட்டணங்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய், எழுப்புதலின் சேனையாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் எழும்பும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்களை வலுப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. எல்லா துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகளிலும் இருந்து ஒரு மாபெரும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நிச்சயமாய் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜரீக மேன்மை என் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரிடத்தில் இருந்தே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை உடனே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. Praise the Lord, thank you Jesus. எழுதாம விடாதுங்க. ஆமென், praise the Lord, thank you, நன்றி ஆண்டவரே எழுதுங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமென் போடுங்கள். அப்படியே ஆக கடவுது என்று அதை எடுத்துக் கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக உங்களுக்கு பண்ண தெரியலன்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கிட்ட கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு உடனுக்குடன் இன்றைய தீர்க்க தரிசனம் என்ற அற்புதமான ஒரு செய்தி தினசரி 9 மணிக்கு காலையில் வெளியிடுகிறோம். நிச்சயமாக அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ராஜரீக மேன்மையை நிச்சயமாக கொண்டு வருவார். இதில் ஒருவரும் பலவீனப்பட்டு போக மாட்டீர்கள், ஒருவரும் தொற்று போக மாட்டீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஓ மைட்டி காட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.